மேகதாது அணைக்காக இன்னைக்கு கர்நாடகா போராட்டம் பண்ணி தமிழர்களுக்கு எதிர்ப்பாக ஒரு உணர்வை தூண்டுறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? மேகதாட்டு அணை நம்மளுடைய மேகதாட்டு தமிழ்நாட்டுக்கும் 4 கிலோமீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. அவங்க அணை கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது. தண்ணி என்பது வரவே வராது. ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி நதி 420 கிலோமீட்டர் வராங்க. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு தமிழ்நாட்டில் காவேரி தண்ணிக்கு ஒரு நியாயமான உரிமை இருக்கிறது. நம்ம ஊரில் தான் அதிகமாக ஓடுறாங்க. 320 கிலோமீட்டர் தான் கர்நாடகாலையும், 420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிலையும் காவிரி தாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் நமக்கு அந்த காவிரி தாய் மேலே உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அணை கட்டிட்டாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. நீங்கள் அணையே கட்டலைன்னு வச்சுக்கோங்க, காவிரி தாய் எப்படி வருவாங்க? அங்கே 320 கிலோமீட்டர் ஓடுவாங்க. அப்புறம் நம்மளுடைய காவிரி தாய் நம்ம நாட்டில் 420 கிலோமீட்டர் அவங்க பயணம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம தண்ணி நமக்கு கிடைக்கும். அதே போல் கடைமடை மாநிலம் தான் தமிழகம். கடைமடை மாநிலத்தை கேட்காம எப்படி கர்நாடகாவில் அணை கட்ட முடியும்? அவங்க போராட்டம் பண்ணலாம், அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், கட்டுவோன்னு அவங்கெல்லாம் சொல்லலாம். அது அவங்களுக்கு ஒரு தேர்தல் நேரத்துக்கு அரசியலாக இருக்கும். ஆனால் கடைமடை மாநிலமான தமிழ்நாட்டுக்கும் காவிரி தாய் மேலே நமக்கும் உரிமை இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம தண்ணி நம்ம விவசாயிங்களுக்கு அது கிடைக்க வேண்டிய நீர் இல்லையா? விவசாயிங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்க வேண்டிய தண்ணி, அந்த தண்ணியை தடுத்து அணையை கட்டி அந்த தண்ணியை அவங்க தேக்கி வச்சுட்டாங்கன்னா ஒரு சொட்டு நீர் கூட இந்த பக்கம் பாயாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், சாதாரணமாக ஒரு 10 வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரே ஒருத்தர் தான் அதை நாங்கள் உபயோகப்படுத்திக்குவோம். முதல்ல எல்லா தண்ணியும் நாங்களே தான் டேங்க் கட்டி சேர்த்து வச்சுக்குவோன்னா எப்படி அது சரியாகும்? 10 பேருக்கு தானே அது தேவை. அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் நாங்களே தான் எடுத்துக்குவோம், உங்களுக்குலாம் கிடையாதுன்னா என்ன இருக்கும்? அதை மாதிரி தான் இப்போ இது நடக்க போகிற அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதற்கு நம்ம எந்த ஒரு நம்ம அதுக்கு அது நியாயமும் இல்லை, தர்மமும் இல்லை. அதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் தமிழ்நாடு நாமளும் தெளிவாக இருக்கிறோம். இல்லை அதுக்கு அணையை கட்டக்கூடாது. இது நமக்கு எல்லா தார்மீக உரிமைப்படி நமக்கு அதில் சொல்கிறதுக்கு உரிமை இருக்கேன்னா நம்ம ஊரில் தான் காவிரி தாய் அதிக நேரம் பயணம் செய்கிறாங்க. அடுத்து சட்டப்படியும் நமக்கு தான் தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்குது. என்னென்னா கடைமடை மாநிலங்களில் கேட்காம எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கட்ட முடியாது. அதாவது கடைமடை மாநிலத்தை கேட்காமல் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன எல்லாமே இருக்குது, என்ன ஒரு ஆணை இருக்கிறது. கடைமடை மாநிலத்தோட உரிமை இல்லாமல் அவர்களிட அனுமதி கேட்காமல் எந்த ஒரு இடத்துலையுமே காவிரி நதிநீர் மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட இருக்கக்கூடாதுன்ற ஒரு தடையும் ஒரு நமக்கு சாதகமாக தீர்ப்பு இருக்கிறது. அதே சமயம் ஆணையம் இருக்கிறதுல காவிரி அந்த ஆணையமும் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு தான் 404 டிஎம்சி உரிமை. அதுக்கப்புறம் குறைச்சி நீ 175 டிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கர்நாடகாவுக்கு 284 டிஎம்சி தான், தமிழ்நாட்டுக்கு 404 டிஎம்சி. பேசி ஏதோ குறைச்சி இன்றைக்கி 175 டிஎம்சியாக குறைச்சிட்டாங்க. இவங்க மேகதாட்டு அணையை கட்டி விட்டார்கள் என்றால் ஏற்கனவே இருக்கிற 4 அணையும் சேர்ந்து மேகதாட்டு அணையும் சேர்ந்து விட்டால் 185 டிஎம்சி கர்நாடகாவிலேயே தங்கிவிடும். நமக்கு தண்ணியே கிடைக்காது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடைக்காது. இப்போ நம்ம உரிமையை தான் நம்ம கேட்குறோம். நம்ம யார்கிட்டையும் சண்டைலாம் போடுறோம், நம்ம உரிமையை நம்ம கேட்குறோம். எங்களுக்கு உரிமையான நீரை எங்களுக்கு நீங்கள் எப்படி தேக்கி கட்டி அங்கே சேர்த்து வச்சுட்டோம். நமக்கு உரிமையான தண்ணீரை எப்படி நம்ம கேட்குறோம்? அதனால் நம்ம கண்டிப்பாக மேகதாட்டு அணையை கட்டக்கூடாதுன்றது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதற்காக சட்டமன்றத்துலேயும் தீர்மானமும் போட்டிருக்கும். மேகதாட்டு எந்த ஒரு காவிரி பகுதியில் எந்த ஒரு அணையும் இனிமேல் கட்டக்கூடாது, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாது என்பதில் நம்ம தீர்மானமாக போட்டோம். தற்போதைய அரசு இதில் என்ன மாதிரி நிலைப்பாடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேடம்? அவங்க தெளிவான நிலைப்பாடு தானே. மேகதாட்டில் டேம் கட்டக்கூடாதுன்றது தானே. காவிரி நதி பாசனத்தில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் கட்டக்கூடாதுன்னா மேகதாட்டு டேமும் கட்டக்கூடாது தான். இல்லை இப்போ அவங்க எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி நடவடிக்கை நம்ம தீர்மானமும் போட்டாச்சு. இதற்காக நம்ம கண்டிப்பாக ஒரு மிக தெளிவாக நம்ம எல்லாருமே அதுவும் எல்லா கட்சியும் ஒன்றாக தான் இருக்காங்க. எல்லாருமே ஆமாம் மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, காவிரி நதிநீர் அந்த பகுதியில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கக்கூடாதுன்றதுல எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நாமளும் தெளிவாக தான் இருக்கிறோம். இதற்கு மேலே ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம டெல்லியில் போய் பார்ப்போம் என்ற ஒரு ஆலோசனையும் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தமிழக அரசுக்கு கொடுத்துருக்காங்க.